நண்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகம். ஒரு காலத்தில் வெறும் கல்லூரியாக, அழகப்பா கல்லூரியாக துவங்கிய இந்த வளாகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு இந்திய அளவில் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக அழகப்பா பல்கலைக்கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே படித்தவர்கள் ஏராளம். வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்துக்களை எல்லாம், பூர்வீகத்தில் அவருக்கு கிடைத்த சொத்துக்களை எல்லாம் இப்பகுதி வளர வேண்டும், இப்பகுதியினுடைய ஏழை மக்கள் முன்வர வேண்டும், கல்வியால் செல்வம் பெற வேண்டும் என்பதற்காக அனைத்தையும் கல்லூரிக்கு ஒப்படைத்து சென்றார். அதன் பின்னீடு இது அரசுடைமையாக்கப்பட்டாலும் இன்றைக்கு தலை சிறந்த பல்கலைக்கழகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கு அனைத்து துறைகளும் இருக்கிறது. அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, அதில் முதுகலை பட்ட படிப்புகள், அதேபோல் அழகப்பா பொறியியல் கல்லூரி, அழகப்பா பாலிடெக்னிக் கல்லூரி, அழகப்பா பள்ளிகள், மாதிரி மேல்நிலைப் பள்ளிகள், இன்றைக்கு சட்டக்கல்லூரி வரை வந்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரி சிவகங்கையில் இருக்கிறது. அதே போல் சிக்ரி சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கிறது. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்கிறது. ஃபிசிக்கல் எஜுகேஷன் தனியாக இருக்கிறது. மேலாண்மை எஜுகேஷன் தனியாக இருக்கிறது. தொலைதூர படிப்புகள் தனியாக இருக்கிறது. காரைக்குடி போன்ற, சிவகங்கை மாவட்டம் போன்ற பின்தங்கிய பகுதிகள் கல்வியியல் கல்லூரி, பிஎட் கல்லூரி, எம்எட் கல்லூரி இருக்கிறது. பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகள் இருக்கிறது. காரைக்குடி போன்ற பின்தங்கிய பகுதிகளில் இன்றைக்கு இந்த அளவிற்கு நகரம் விரிவடைந்திருக்க காரணம் வள்ளல் அழகப்பா செட்டியார் அவர்கள்தான். இன்றைக்கு காரைக்குடி மாநகராட்சியாக மாறி இருக்கிறது என்றால், அழகப்பா கல்லூரி இல்லை என்றால் காரைக்குடிக்கு மாநகராட்சி அந்தஸ்து கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை தலைநகராக இருந்தும் அது மாநகராட்சி ஆக முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு காரைக்குடி மாநகராட்சி ஆகியிருக்கிறது. அதனுடைய புறநகர் பகுதிகள் வளர்ந்திருக்கிறது என்றால் வள்ளல் அழகப்பா செட்டியார் அவர்கள் உருவாக்கிய கல்விதான். அந்த கல்வி கோயில்தான் இன்றைக்கு மாநகராட்சி ஆகியிருக்கிறது. அவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவருடைய குடும்பத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இதே போல் இங்கே படித்தவர்கள் எத்தனையோ அலுவலர்களாக சென்றிருந்தாலும் கூட இங்கே மிலிட்ரி கேம்ப் இருக்கிறது. எத்தனையோ அலுவலர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு சென்றாலும் இந்த கல்லூரியால் வளர்ந்தேன், இந்த கல்வி நிறுவனத்தால் வளர்ந்தேன் என்பதை நினைத்து பார்த்து அதை போல ஒவ்வொரு சொந்த ஊருக்கும் கிராமங்களிலும் அதை போன்ற நல்ல சேவைகளை செய்ய முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் வேண்டுகோள். இங்கு எல்லா படிப்புகளும் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் படித்து பயன்பெற அவர்களை வாழ்த்துகிறோம். அழகப்பா வள்ளல் அழகப்பருடைய புகழ் ஓங்க வேண்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.